வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இட்லி, தோசையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, இதே மாரி கூழ் செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல. குளு குளுன்னு இருக்கும். இந்த கூழ் ரெசிபி வந்து எப்படி ரைஸ் யூஸ் பண்ணாம கோதுமையை யூஸ் பண்ணி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து கேழ்வரகு மாவு, 2 ஸ்பூன் அளவு வந்து கம்பு மாவு எடுத்துக்கங்க. ஒரு 4 பேருக்கான கூழ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது 2த்துல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் ஓகே தான். அது நல்லா வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து தண்ணியில கரைச்சு ஊற வச்சுருங்க. இதே மாரி கோதுமை முழு கோதுமை வந்து ரேஷன் கடையில விக்கும். இல்லனாலும் கடையில வாங்கி அதை கிளீன் பண்ணிட்டு நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து நல்லா வறுத்துருங்க. வறுக்கிறப்ப நல்லா படபடான்னு அந்த கோதுமை அதாவது வெடிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி இதை மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க கோதுமையை. இதுமாரி வந்து பொடி ரொம்ப பவுடரும் இல்லாமல் ரொம்ப வந்து நெத்து இல்லாமல் இந்த ஸ்டேஜில் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொடி பண்ணி வச்சதை வந்து வெந்நீர் கலக்கி வந்து நல்லா வந்து வேக வைங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் வெந்துடும்னு வச்சுங்களேன். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு அதையும் ஊற்றி உள்ள தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா கெட்டியாகிடும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சோண்டு தயிர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய் போட்டு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும்.